Next one we are going to see, welcome, and next one we are going to see loops in Java. We are going to see loops in Java. You have three types of looping statements available. One is for loop, while loop, and do while loop. The for loopங்கிறது என்ன அப்படின்னா, it is used to iterate a part of the program and several times. ஒரே ஒரு பார்ட்டை நீங்கள் திரும்ப திரும்ப ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, திரும்ப திரும்ப ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, you can use this for loop. இந்த for loop எப்படி எழுதுறது அப்படின்னா, for initialization followed by condition followed by increment and decrement. இந்த initializationனா என்ன அப்படின்னா, this initialization is the initial condition which you are going to give for when the loop starts. Okay, you are going to initialize the variable what you are going to use inside this for loop before the start of the for loop. Okay, கண்டிஷன் எப்போ இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வரணும், ரன் ஆகிட்டே இருக்குது, எப்போ இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வரும், எப்போ வரும், அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் வெளியில் வரும், கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அதுக்குள்ளேயே தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஓகே, திஸ் இஸ் வாட் த ஃபால்ஸ் திங். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் இதுக்குள்ளே நீங்கள் என்ன இன்க்ளூட் பண்ண போகிறீங்க. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறமா தான் போய் என்ன பண்ணும், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணும். திஸ் இஸ் கால்ட் அஸ் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட். Now we can see an example. Here I have taken for I is equal to 1, I less than or equal to 10 and I plus plus. How it is being done means for I int I is equal to 1 and I is less than or equal to 10 and I plus plus. System.out.println of I. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த I is equal to 1 கொடுக்குறேன் இல்லையா, இது வந்து இனிஷியலைசேஷன். இது ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் ஆகிடும். இனிஷியலைஸ் ஆகிட்டு இங்கே கண்டிஷன் செக் பண்ணும். ஓகே, கண்டிஷன் செக் பண்ணும். ஐயோட வேல்யூ என்ன, 1. 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 எஸ். 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 எஸ். அப்போ லெஸ் தேன் 10. அப்போ என்ன பண்ணும், இங்கே உள்ளே வரும். கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ உள்ளே வரும். உள்ளே வந்தால் என்ன கொடுத்துருக்கீங்க, ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க. ஸோ ஐயோட வேல்யூ எப்படி பிரிண்ட் ஆகும்னா 1ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேயா, அடுத்து என்ன பண்ணும், திரும்ப இங்கே போகும், இன்னும் வெளியில் வரல. ஸோ I ப்ளஸ் ப்ளஸ். அப்போ ஐயோட வேல்யூ இப்போ என்ன ஆகும், 2ன்னு ஆகும். 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 எஸ். அப்போ அடுத்த லைனில் என்னன்னு பிரிண்ட் ஆகும், 2ன்னு பிரிண்ட் ஆகும். 2ன்னு பிரிண்ட் ஆகிட்டு மேலே போய் என்னன்னு எடுக்கும், 3. இன்க்ரிமெண்ட் ஆகணும். இன்க்ரிமெண்ட் பண்ணால் 2 + 1 is 3. I ப்ளஸ் ப்ளஸ்னால் ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்னால் என்ன, எந்த வேரியபிளோட ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தீங்கனாலும் ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும், அவ்வளோதான். ஓகே, அப்போ இது என்னென்ன ஆகும், 3ன்னு ஆகும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஒரே லூப். இப்போ ஐயோட வேல்யூ கரெக்டாக 9 வருதுன்னு வைங்க. இதே மாதிரி எப்படி பிரிண்ட் ஆயிடுதுன்னா 9ன்னு பிரிண்ட் ஆயிடுது. 9 ஆகிட்டு 9 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 எஸ். அப்போது 9ஐ பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகும், I ப்ளஸ் ப்ளஸ் ஆகும். I ப்ளஸ் ப்ளஸ் ஆகும்போது வேல்யூ என்ன ஆகும், 10ன்னு ஆகும். 10 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 எஸ், ஈக்குவல் டு 10. அப்போ 10ஐயும் என்ன பண்ணும், இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிட்டு போகும்போது என்ன ஆகும், it will be incremented. இன்க்ரிமெண்ட் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் கன்சிடர் தட் the 10 வேல்யூ இஸ் இன்க்ரிமெண்டட் டு 11. அப்போ அடுத்த தடவை உள்ளே வரும்போது I லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 11 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 நோ. அப்போ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் exit this for loop and comes over here. This is how the programming is being done. So this is the syntax for loop and this is the example for loop. And the next one is nested for. nested forனா என்னன்னா, ifல எப்படி nested if பார்த்தீங்களோ, ஒரு ifக்கு ஒரு ஃபாருக்கு நடு உள்ள என்ன, இன்னொரு ஃபார்க்குள்ள எப்படி, அதே மாதிரி தான் இது. ஒரு ifக்குள்ள இன்னொரு if கொடுக்குறது. இங்கே வந்து ஒரு ஃபார், இந்த ஃபார் லூப்புக்குள்ள, இந்த ஃபார் லூப் இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது. ஓகே, இதுக்குள்ளே நான் என்ன கொடுத்துருக்கேன், சரி இங்கே முடியுது, இதுக்குள்ளே நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், இன்னொரு ஃபார் லூப் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். This is nested for. And the next one is Java while loop. Java while loop. So what is this while loop means? While condition the code to be executed. While condition the code to be executed. அப்போ என்ன ஆகும், பப்ளிக் கிளாஸ் while example. பப்ளிக் கிளாஸ் while example குள்ள while கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கோடு எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா வந்துடும் வெளியில். இதில் எல்ஸ் கண்டிஷன் தான் கிடையாது.
அப்போ ஐயோட வேல்யூ 1 டிக்ளேர் பண்ணியிருக்கேன். கண்டிஷன் எப்படி கொடுக்குறேன்? I less than or equal to 10. 10 இருக்கிற மட்டும் ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ண, அவ்வளோதான். பிரிண்ட் பண்ணிவிட்டு ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணு, தட்ஸ் ஆல். அப்போ எப்போ ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணி 11ன்னு வருதோ, 11 less than or equal to 10 ஃபால்ஸ்ன்னு கண்டிஷன் வரும்போது வெளியில் வந்துடும். திஸ் இஸ் வாட் த ஒயில் கண்டிஷன். இதுக்கு நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணி போடுவேன், அப்போ அந்த வீடியோவும் சேர்த்து பார்த்துக்கோங்க. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஃபைனைட் ஒயில் லூப்னு ஒன்று இருக்குது. இன்ஃபினிட்டிவ் ஒயில் லூப்னு. இந்த இன்ஃபினிட்டிவ் ஒயில் லூப்புங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு லூப்பு ஒரு கண்டிஷன், ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸு கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பஸ்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ when you are going to take இன்ஃபினிட்டிவ் ஒயில் லூப். இன்ஃபினிட்டிவ் ஒயில் லூப்புங்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் பஸ்லலாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பஸ்ஸில் வந்து ஒரு பேரெல்லாம் ரன் ஆகிட்டே இருக்கும். அது வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் திஸ் ஒயில் ஸ்டேட்மெண்ட். அதில் எந்த கண்டிஷனும் வராது, அது கடைசி வரைக்கும் அதே ரன் ஆகிட்டே இருக்கும், அவ்வளோதான். அது எந்த கண்டிஷனும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஓகே, திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு யூஸ் திஸ் ட்ரூ. நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒயில் ட்ரூ ஆஃப் இதுன்னு கொடுத்தேன்னா இது பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணும், கண்ட்ரோல் சி, இன்டரப்ட் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா மட்டும்தான் வெளியில் வர முடியும். அது ரன் பண்ணி காமிக்கும் போது நான் காமிக்கிறேன். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டூ ஒயில். டூ ஒயிலுக்கும் ஒயிலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, டூ ஒயிலுங்கிறது உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஒரு தடவையாவது எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும். அதாவது டூ கோடிங் அண்ட் தென் ஒயில் கண்டிஷன். அங்கே வந்து ஒயில் கண்டிஷன், அவ்வளோதான். அப்போ ஒயில் கண்டிஷன்னா கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் ஒரு தடவையாவது எக்ஸிக்யூட் பண்ணும், எது, ஒயில் கண்டிஷன். பட் வென் யூ கோ வித் டூ ஒயில், do that particular statements and then followed by condition. So it goes execute that statement at least once and then goes with the condition. அப்போ condition false ஆ இருந்தா என்ன பண்ணும், it comes out. Okay, it comes out. Okay, so when you want a particular set of statements to be executed at least once without checking any condition, then at that situation you can use do while. But if you want the statements to be executed based upon the condition, based upon the true condition, then you can use while loop. So here I have used do while. So do system.out.println of I plus plus while. அப்போ உள்ள வரும், வந்த உடனே ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணும், பண்ணிட்டு ஐயோட வேல்யூ என்ன பண்ணும், செக் பண்ணும். செக் பண்ணி எஸ்ன்னா திரும்ப உள்ள போகும், அப்படியே பண்ணிட்டே இருக்கும். This is what you have to use the do while. If you use and see these programs, simple programs, then you will find the answer how these loopings are executed. Okay, one day I will be showing you how to trace a loop. அந்த வீடியோ நான் போடுறேன். Okay, thank you. So today we have seen the control statements. What are the control statement? If statement, if else, nested if, for, nested for, followed by do and do while. இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லாம நீங்க எதுவுமே பண்ண முடியாது. Okay, and you have another one thing called break and continue. பிரேக்குங்கிறது என்னன்னா, ஒரு லூப்பை விட்டு வெளியில வர்றதுக்கு பிரேக்குன்னு கொடுத்தீங்கன்னா அந்த லூப்பை விட்டு கண்ட்ரோல் வெளியில வந்துடும். ஃபார் இன்ட் I is equal to 1, I less than or equal to 10, I plus plusன்னு கொடுத்துருக்கீங்க, I 10 வரைக்கும் வரணும்னு. ஆனால் I is equal to 5ன்னு வரும்போது பிரேக்குன்னு கொடுத்துட்டீங்கன்னா 5 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும், அதை விட்டு வெளியில வந்துடும். அதே மாதிரி கண்டினியூன்னு ஒன்று இருக்கு. கண்டினியூங்கிறது என்னன்னா, கண்டினியூ பண்றதுக்கு ரெண்டு ஆப்போசிட். பிரேக்குங்கிறது லூப்பை விட்டு வெளியில வரும், கண்டினியூங்கிறது அந்த லூப்பை திரும்ப கண்டினியூ பண்றதுக்கு யூஸ் பண்றது. ஓகே, திஸ் இஸ் வாட் த திங். இந்த ப்ரோக்ராம் எல்லாம் நான் ரன் பண்ணி காமிப்பேன். ரன் பண்ணி காமிக்கிற வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ.